இந்த தோழர் ஏஎஸ்கேவோட தொழிற்சங்கம் புத்தகத்தில் இந்தியா அன்றும் இன்றும் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்குறோம். இதான் ஃபர்ஸ்ட் அதிகாரம். என்ன எழுதியிருக்காருன்னா, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடாக திகழத் தொடங்கியது. ஏறத்தாழ 200 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சி நம் நாட்டை அடிமைத்தனத்தில் ஆழ்த்தி சொல்லொன்னா இன்னல்களுக்கு இரையாக்கியது. இதில் எனக்கு சொல்லொன்னா இன்னல்னா என்னன்னு தெரியல. ஆனால் நமக்கு ரொம்ப பஞ்சம் இருந்தது. நிறைய பேர் மொரீஷியஸ், மால்தீவ்ஸ்ன்னு போயிட்டாங்க, பிளான்டேஷனுக்காக போயிட்டாங்க, பெங்கால் ஃபேமைன் வந்தது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பிரிட்டிஷோட தப்பான, இல்லைன்னா அவங்களோட நாட்டுக்கு ஏதுவாக வச்சுக்கிட்ட அந்த பாலிசிஸ்னால தான். ஆனால் பிரிட்டிஷ் தான் நமக்கு ரோடு போட்டிருக்கான், அப்புறமா ரயில்வே ட்ராக் போட்டிருக்கான். ஒருவேளை இது கூட அவனோட வசதிக்காக தான் அவன் போட்டிருக்கலாம். நம்ம கிட்டேருந்து சுரண்டி எடுத்து அவனோட வசதிக்காக அவன் இதெல்லாம் நமக்கு பண்ணியிருப்பான். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். விடுதலை இயக்கம் இறுதியில் வெற்றி பெற்று நாடு சுதந்திரம் அடைந்தது என்றால் எண்ணற்ற தியாகமும் பொதுமக்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் அரசியல் உணர்வுடன் இயங்கி விடுதலை இயக்கத்தில் பங்காற்றியதுமே ஆகும். சரி, அன்று பிரிட்டிஷ் வெள்ளையன் ஆட்சி நீடித்து நிற்க தேவையான அரசியலமைப்பு எதுவோ அதைத்தான் அமைத்திருந்தனர். 550க்கு மேல் முடிசூட்டிய மன்னர்கள் பிரதேசங்கள் இந்தியாவில் இருந்தன. இம்மன்னர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் தூண்களாக விளங்கினர். பார்த்தீங்களா, ஏகப்பட்ட மன்னர்கள் சமஸ்தானங்கள் இருந்தாலும் எல்லாரும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தோட பிரிட்டிஷோட தூணா இருந்திருக்காங்க இந்தியாவில். நேரடியாக பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் மதராஸ், பம்பாய் ஐக்கிய மாகாணங்கள், பீகார் மத்திய மாகாணங்கள், ஒரிசா, பஞ்சாப் வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து வங்காளம், அசாம் மாகாணங்கள் இருந்தன. நாடு சுதந்திரம் அடைந்ததும் இவை அனைத்தும் முற்றிலும் மாற்றப்பட்டன. இம்மாற்றங்கள் காலப்போக்கில்தான் ஏற்பட்டதை ஒழிய திடீரென்று ஏற்படவில்லை.